அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் பிரியாணி சாப்பிட்ட 13 பேருக்கு வாந்தி மயக்கம் சீரியஸான கண்டிஷனில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரியாணி சாப்பிட்ட கடையோட பேர் வந்து தொப்பி வாப்பா பிரியாணி. இந்த பேரை பார்த்தாலே எப்படி தெரியுமா இருக்குது? செத்து போனவன் துணைக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நமக்கு என்றைக்கு தான் அந்த பிரியாணி பைத்தியம் தெளிய போகுதுன்னு தெரியல. எப்போவாவது ஒரு வாட்டி ஹோட்டலில் சாப்பிட்ற காலம் போய் எப்போவுமே ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம என்றைக்கு வந்தோமோ அன்றைக்கே கடைக்காரங்களுக்கு சமைக்கிறதுல தெளிவாக சமைக்கணும், சுத்தமாக சமைக்கணும், நல்ல பொருளை போட்டு சமைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இல்லாமல் போச்சு. வீட்டில் சாப்பிடும்போது ஒரு முடி கிடந்தால் கூட அதை எடுத்து போட்டு சாப்பிடாமல் சண்டை போடுற பல பேர் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அதில் கரப்பாம்பூச்சி கிடந்தாலோ பல்லி கிடந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கிடந்தாலோ அதை எடுத்து போட்டு வாயை சூத்தையும் மூடிட்டு சாப்பிட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு என்னடனா வீட்டில் சமைக்கிறது நல்லா இல்லை, ஹோட்டலில் சமைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்றது. இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எப்படி சமைச்சாலும் இந்த கேனப்பையில் வந்து சாப்பிட்ருவாங்க அப்படின்ட்டு சுத்தபத்தம் இல்லாமல் சமைச்சு இன்றைக்கி பல உயிர் பலிகளுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற போகிற நீங்கள் அந்த ஹோட்டல் கிச்சனை போய் ஒரு முறை உத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் சாப்பிடணுன்ற எண்ணமே வராது. அந்த அளவுக்கு கிச்சன்லாம் கேவலமாக இருக்கும். அறுத்து போட்ட பழங்கள், காய்கறிகள், எலும்புகள், இரத்த வாடை, சுத்தம் கூட பண்ண மாட்டாங்க டெய்லி. அவ்வளோ கேவலமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு கிச்சனை வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 3 நாளைக்கு ஒரு முறையோ பனாயில் போட்டு க்ளீன் பண்ணி அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தா கூட நம்ம 1000 குற்றம் குறைகள் கண்டுபிடிப்போம். நம்ம நினைக்கிறோம் ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். டேஸ்ட்டாக இருக்கிற அன்றைக்கி பல பொருள் உடம்புக்கு எவ்வளோ தீங்கானது அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு கெட்டுப்போன பொருளை தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது நம்மளில் பல பேருக்கு தெரியல. நம்ம வீட்டுக்கு மட்டன் வாங்க போனோம்னா கிலோ 1000 ரூபா, மிஞ்சி போனால் ஏதாவது தெரிஞ்ச கடையாக 950 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வாங்குகிற மட்டன் வந்து ஹோட்டலுக்குன்னு தனியாக சப்ளை பண்ணுற இடம் வச்சுருக்காங்க. 570 ரூபா கிலோ. சிக்கன் வந்து 150, 160 இதுதான் ரேட்டு. 1000 ரூபா பெருமானம் உள்ள ஒரு பொருளை 550 ரூபாய்க்கு ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா எப்படி கொடுப்பான்? கெட்டு போனதை தான் கொடுப்பான். அந்த மட்டன் வாங்கிட்டு வரும்போது அந்த பீஸை பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கட்டி அப்படியே இருக்கும். அதுக்குள்ளே புழு இருக்கா, வண்டு இருக்கா, என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. அது எத்தனை நாள் பீஸு, எத்தனை நாளில், எத்தனை மாதம் பீஸு, எனக்கு அந்த ஆடை வெட்டினாங்க எதுவுமே தெரியாது. அதனால் தயவு செய்து நம்ம தான் திருந்திக்கணும். ஹோட்டலில் சாப்பாடுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டு சாப்பாடை நிரந்தரமாக்குங்க. இன்றைக்கி எத்தனையோ ஓனர்கள் கடை வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் கோடிக்கணக்கில் பணம் போட்டு வீடு வாங்குகிற அளவுக்கு வசதி ஆகிட்டாங்கன்னா அது காரணம் நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய பைத்தியக்காரத்தனம். ஹோட்டலை நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான். அதனால் தயவு செய்து வீட்டு சாப்பாடை மெயின்டைன் பண்ணுங்கள், ஹோட்டல் சாப்பாடை அவாய்ட் பண்ணுங்கள்.